எல்லோருக்கும் வணக்கம். முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் சேவையில் உள்ள வெற்றிடங்களை நிரப்புவதற்கான திறந்த போட்டி பரீட்சை மற்றும் புகையிரத நிலைய அதிபர் பதவிக்குரிய வெற்றிடங்களை நிரப்புவதற்கான போட்டி பரீட்சை ஆகியவற்றுக்கு தோற்றுபவர்களை இலக்கு குழுக்களாக கொண்ட மொழியாற்றல் மற்றும் நுண்ணறிவு சார்ந்த சேலமர்வு தொடரில் இன்றும் ஒரு சேலமர்வில் சந்திக்கிறோம். இன்றும் மொழியாற்றல் தொடர்பான விடயங்கள் ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல இந்த மொழியாற்றல் அல்லது சாதாரணமாக நாங்கள் மொழித்திறன் என்று சொல்லுவோம். மொழியாற்றல் அல்லது மொழித்திறன் என்று சொல்லப்படுகிற வினாத்தாளக்கூடிய தயார்படுத்தல் என்பது நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறது தரம் 6 இருந்து தரம் 11 வரையிலான தமிழ் புத்தகங்களில் இருக்கக்கூடிய இலக்கண பகுதிகளை உள்ளடக்கியதாகத்தான் வரும். அது சுருக்கம் எழுதுவதாக இருந்தால் என்ன, கட்டுரை, கடிதம், அறிக்கை எதுவாக இருந்தாலும் இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய உங்களுக்கு கற்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களை பரிசோதிப்பதாகத்தான் இருக்கும். உயர்தரத்தில் தமிழ் படித்தார்களின் அறிவை பரிசோதிக்கிறதாக வராது. ஏனென்றால் இங்கே தமிழ் உயர்தரத்தில் படிச்சிருக்க வேணும் என்று கேட்க இல்லை. சாதாரண தரத்தில் தமிழ், கணிதம் சி இருக்க வேணும் என்று கேட்டிருக்கிறார். இந்த மட்டத்தில் தான் உங்களோட வினாத்தாள் இருக்கும். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சாதாரண தர பரீட்சையில் ஒருவர் 65 புள்ளிகளை எடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த அறிவு பிள்ளைக்கு இருக்குதா என்கிறத பரிசோதிக்கிற மாதிரியாகத்தான் அந்த வினாத்தாள் இருக்கும். இப்போ நீங்கள் இதில் 65 எடுத்தால் பாஸ் பண்ணலாம் வேண்டி இல்லை. மிக கடினமான பகுதிகளுக்குள்ளே எல்லாம் போக மாட்டார். சரிதானே? மிக கடினமான பகுதிகள், இந்த எழுத்துக்கள் தொடர்பான இலக்கணங்கள் இருக்குது தானே, ஒற்றளபடை, உயிரளபடை, ஔகார குறுக்கம், ஐகார குறுக்கம், மகர குறுக்கம், இப்படியான விடயங்கள் எல்லாம் உங்கள்கிட்ட கேட்க மாட்டாங்க. சரிதானே? உயிரளபடை, ஒற்றளபடை, மகர குறுக்கம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம் என்று சொல்லி எல்லாம் எழுத்துக்கள் சம்பந்தப்பட்டது இருக்குத்தானே. அப்போ அந்த மாதிரியான விடயங்கள் எல்லாம் கேட்க மாட்டார்கள். மிக கடினமான இலக்கண பகுதிக்குள்ளே அவர்கள் போக மாட்டார்கள். உங்களுடைய எழுத்துக்கும் பேச்சுக்கும் அவசியமான இலக்கண அறிவு உங்களிடம் இருக்கிறதா என்பதைத்தான் பார்ப்பார்கள். அதை கட்டுரை எழுத சொல்லி கேட்கலாம், கடிதம் எழுதும்படி கேட்கலாம், அறிக்கை எழுத சொல்லி கேட்கலாம், ஒரு அழைப்பிதழை தயாரிக்குமாறு கேட்கலாம். ஒத்த சொல், எதிர்ச்சொல், ஒரு சொல்லுக்கு பல பொருள் அல்லது ஒரு சொல்லுக்கு பல பொருள் கேட்கலாம், அல்லது ஒரு பொருளை குறிக்கக்கூடியதாக பல சொற்கள் என்பதாக நீங்கள் பார்த்து ஒரு சொல்லுக்கு பல பொருள் இருக்கும். அதேவேளை பல சொற்கள் ஒரு பொருளை குறிப்பதாகவும் இருக்கும். இந்த ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு விளங்குது தானே. இப்போ ஒரு சொல்லுக்கு ஒரு 5 கருத்து இருக்கலாம், அல்லது 5 சொற்கள் ஒரே விடயத்தை குறிப்பவையாக இருக்கலாம். ஒரு சொல்லுக்கு பல பொருள், பல சொல்லுக்கு ஒரு பொருள் என்பது தொடர்பான அறிவு. மொழியினுடைய மரபு தொடர்பான அறிவு, மரபு தொடர்கள். நான் ஒரு குறிப்பிட்ட தொகுதி மரபு தொடர்கள் எல்லாம் ஒரு ஆவணமாக மாற்றி உங்களுக்கு குரூப்பில் போட்டிருந்தேன். எவ்வளவு பேர் அதை படிக்கிறீங்க என்று சொல்லி எனக்கு தெரியாது. சரிதானே? நிறைய பேர் இப்போது சேலமர்வுக்கு வாரதை குறைச்சி கொண்டாங்க. கேள்வியெல்லாம் கேட்கிறார், எதுக்கும் நாங்கள் வீடியோ பார்ப்போம் என்று சொல்லி. சரியா? நாங்கள் இந்த வாரத்தினுடைய நிறைவில் ஒரு அறிவுறுத்தல் ஒன்று வழங்குவோம். இனி முன்னறிவித்தல் வழங்கி சரியான காரணத்தோடு சேலமருக்கு வரமாட்டோம் என்று சொல்லி முன்னுக்கே மெசேஜ் போடுறவர்களுக்கு மட்டும்தான் வீடியோ கொடுப்படும். சாதாரணமாக எல்லோருக்கும் கொடுக்கறது இல்லை. குரூப்பில் வீடியோ போடுகிறோம் என்கிற ஒரே காரணத்துக்காக என்னென்னா எப்படி படிக்காமல் விடலாம். இன்னும் கொஞ்சம் மோசமாக பேசுகிறதா இருந்தால் எப்படி வீணாக போகலாம்னு நிறைய பேர் யோசித்து கொண்டு தெரிகிறாங்க. அப்படியோ வீடியோ தருவார் தானே, அதை பார்த்துக்கொள்வோம், இது போனால் தான் எனக்கு கேள்வியெல்லாம் கேட்பார் என்று சொல்லி சர்வ நிச்சயமாக நான் சொல்லுகிறது, இந்த பிள்ளைகள்கிட்ட வாங்குகிற ஒரு ரூபாவும் என்னுடைய பாவமாக சேர்றதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். விருப்பமில்லாதவர்கள் இப்போ கேட்டாலும் அவர்கள் கொடுப்பனவு செய்த பணம் மீள அளிக்கப்படும். அவர்கள் விலகி ஓடிப்போகும். ஒரு பிரச்சனையும் இல்லை. சரியா? 10 பிள்ளை இருந்தாலும் என்னுடைய ஆசை அந்த 10 பிள்ளையும் நாளைக்கு
பரீட்சை பெறுகிற பட்டியல் வருகிற போது அவ்வளவு பேருக்கும் வேலை கிடைச்சிருக்குது என்கிற அந்த மகிழ்ச்சியான செய்தி தான் நான் அடைய எதிர்பார்க்கிற இலக்கு. உங்கள்கிட்ட 10 பேர்கிட்ட காசு வாங்கி ஒரு 15,000 ரூபாய் காசு வரும், அதை வச்சு கொண்டு என்னுடைய எதிர்காலத்தை கொண்டு நடத்துறது என்ற வேலை இல்லை. சரியா? உங்களை நான் அந்த கேட்டகரிக்குள்ள எடுக்கிறதும் இல்லை. அப்போ அதில் விளையாடி தெரிகிறதுக்கு அனுமதிக்கிறது என்னுடைய வேலை இல்லை. பிள்ளைகளோட நேசமாக இருக்கிறது, செல்லமாக இருக்கிறது, அவர்கள் மீது இரக்கம் காட்டுறது, அவர்கள் அக்கறையாக இருக்கிறது எல்லாம் வேறு. இந்த ஊதாரித்தனமாக தெரிகிறதுக்கு அனுமதிக்கிறது வேறு. இந்த வாரம் சேலமர்வு ஒரு முன்னறிவித்தல் கொடுக்கத்தானே வேணும். முன்னறிவித்தல் ஒன்று வழங்கப்படும். அடுத்த வாரத்தில் இருந்து செயலமர்வுக்கு யார் வரமாட்டார்கள் என்று அன்றைக்கு பகலே முன் அனுமதி எடுக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் வீடியோ கொடுப்படும். வேறு யாருக்கும் கொடுக்கப்பட மாட்டாது. வீடியோ ப்ரைவேட்டில் மட்டும்தான் போடுவோம். சரியா? கூகுள் டிரைவில் போட்டுட்டு கூகுள் டிரைவினுடைய லிங்க் அவர்களுக்கு மட்டும் கொடுப்படும். அது நான் குரூப்பில் அறிவிப்பேன். சரி, இப்போ நாங்கள் எங்களுடைய நேரமே மட்டும் படிக்கிறது ஒரு ஸ்கூல் பீரியட் டைம், அதில் பேசிக்கொண்ட நேரத்தை வீணாக்கிட்டீங்க என்று சொல்லி கவலைப்படுவார்கள். சரி, இப்போ நாங்கள் இந்த தமிழ் மொழியும் இலக்கியமும் தொடர்பாக இதுதான் நான் பேச வந்த முக்கியமான விடயம். பாடசாலை புத்தகத்தில் இருக்கிற விடயங்களில் மட்டும்தான் கேள்வி வரும். தயவு செய்து புத்தகங்களுக்காக செலவு செய்ய வேண்டாம். உங்களுக்கு 2 புத்தகங்கள் ஏற்கனவே இலக்கண பகுதிகளை தனியாக தெரிவு செய்து அதை ஒரு ஆவணமாக மாற்றி பதிவிட்டிருக்கிறேன். தரம் 10, தரம் 11 ஆகியவற்றுக்குரியவை. தரம் 10 சில விடயங்களை பார்த்திருந்தோம் என்று நினைக்கிறேன். நான் அன்றைக்கு மிகவும் ஒரு நெருக்கடியான சுக இனத்தில் இருந்தேன். உண்மையாகவே எனக்கு இந்த விடயத்தை மிக நிதானமாக அணுகி அது மிக இலகுவான உரைப்பகுதிகளுக்கு தனியான ஒரு வாக்கியத்தை எழுதுவது அன்றைக்கு ஏதோ ஒரு மிக நெருக்கடி இயலாமல் அடுத்த செயலமர்வு, உங்களுக்கு அடுத்ததாக இருந்த செயலமர்வு முழுமையாகவே நிறுத்திவிட்டேன். அதனால தான் உங்களோட 8 மணி வரைக்கும் இருக்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் அது பெரிய அளவு கவர்ச்சியாக இருக்கல, எனக்கும் தெரியும். சரிதானே? அதற்கு பிறகு பெரிய ஆக்களோட ஒரு செயலமர்வு, அது கட்டாயம் கலந்து கொள்ள வேணும் பிள்ளைகள். புதன்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் அது கொஞ்சம் பெரிய விடயங்கள் படிப்பிக்கிறது. உங்களுக்கு ஆரம்பத்தில் கடினமாக இருந்தாலும் மிக பயனுள்ளதாக இருக்கும். அந்த செயலமர்வுகளுக்கு கட்டாயம் வாங்கோ. அதுக்காக இதுக்கு கட்டாயம் வர தேவையில்லை என்பதல்ல, அதுக்கும் கட்டாயம் வாங்கும். சரி, அப்போ நாங்கள் இந்த ஆண்டு 10 தொடர்பாக ஆண்டு 10 பயிற்சி புத்தகத்தில் ஏற்கனவே பதிவிடப்பட்டிருந்த விடயங்கள் தொடர்பாக கலந்து பேச போகிறோம். முதலாவதாக நான் உங்களோடு அதில் இருந்த வாக்கியங்களை பற்றி பேசியிருந்தேன். ஏன்னா கூட்டு வாக்கியம், தனி வாக்கியம், கூட்டு வாக்கியம், கலப்பு வாக்கியம் என்று திரும்பவும் சொல்லுகிறேன். அவற்றுக்குரிய இலக்கணங்களை உங்களை எழுதும்படி கேட்க மாட்டார்கள். தனி வாக்கியம் என்றால் என்ன, கூட்டு வாக்கியம் என்றால் என்ன, கலப்பு வாக்கியம் என்றால் என்ன என்று கேட்க மாட்டார்கள். ஆனால் ஒரு வாக்கியத்தை தந்தால் நீங்கள் அது கூட்டு வாக்கியமா, கலப்பு வாக்கியமா, தனி வாக்கியமா என்பதை அடையாளம் காண தெரிய வேணும். சில வேளைகளில் ஒன்றுக்கும் மேற்பட்ட தனி வாக்கியங்களை தந்தால் அவற்றை ஒன்றாக்கி ஒரு கூட்டு வாக்கியமாக எழுதுவதற்கு தெரிய வேண்டும். அவ்வாறு எழுதுகிற போது வலு இல்லாமல் எழுத வேண்டும். சரிதானே? இந்த வழுக்கள் தொடர்பாக நாங்கள் பேசுவோம். அந்த வழுக்கள் ஒரு வாக்கியங்களை தருவார்களாக இருந்தால் அவற்றை திருத்தி எழுதக்கூடியதாக இருக்க வேண்டும். சில வேளைகளில் உங்களுடைய இலக்கண அறிவை அப்படித்தான் அவர்கள் பிரயோகிப்பார்கள். உங்கள்கிட்ட பிரயோகிக்க சொல்லி கேட்பது அப்படி என்றால் வாக்கியம் தந்து போட்டு இது எந்த வாக்கிய வகை என்கிறதுக்கு விடை தருவார்கள். நீங்கள் கீற வேண்டி இருக்கும். சில வேளை எழுத வேண்டியும் இருக்கலாம். சரிதானே? இப்போ இந்த வாக்கியங்கள் தொடர்பாக நான் அதிகம் இனி கவனம் செலுத்த இல்லை. இந்த கூட்டு வாக்கியத்துக்கும் கலப்பு வாக்கியத்துக்கும் உள்ள வேறுபாடு சொல்லி தந்திருந்தேன். கூட்டு வாக்கியம் என்பது சமநிலை தொடர்களாக இருக்கும். ஒன்றுக்கு ஒன்று தர வேறுபாடு இல்லாத எல்லாமே முக்கியத்துவம் வாய்ந்த அல்லது முதன்மை வாக்கியங்களாக இருக்கும். ஆனால் கலப்பு வாக்கியத்தில் ஒன்று சார்பு வாக்கியமாகவும் ஒன்று தலைமை தொடராகவும் இருக்கும். இப்போ கலப்பு வாக்கியம் தொடர்பாக பேசியிருந்தோம். இதுக்கு மேலே நான் அதை பற்றி பேச இல்லை. மாற்றொலிகள் உங்களுக்கு வேணாம். அது ஆங்கில ஒலிகளினுடைய க என்பது கே என்பதாகவும் ஜி என்பதாகவும் ஹெச் என்பதாகவும் ஒலிக்கலாம். எஸ் என்பது சிஹெச் என்பது சாணாவில் ஒழிக்கலாம் என்று தருகிறது. அந்த பகுதியை கலைக்க தேவையில்லை, அது உங்களுக்கு வராது. இந்த பகுதியை நான் உங்களுக்கு படிப்பிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. தயவு செய்து படித்து கொள்ளுங்க. இதுதான் நான் உங்கள்கிட்ட கேட்கக்கூடியது. சரிதானே?
நீங்கள் ஒரு பகுதியை இதை பிரிண்ட் பண்ணி ஒரு பகுதியை மடித்து வச்சுக்கொண்டு இப்போ ஒரு இடத்துல வச்சு மடிக்கலாம். இதை பிரிண்ட் பண்ணி போட்டு இப்படி மடிக்கலாம் தானே, இந்த இடத்துல வச்சு என்ன மடித்து போட்டு இஞ்சால பார்த்து சொல்லி பார்க்கலாம். இடுக்கண், துன்பம், இறை, உணவு, இறப்பு, மரணம், இறுதி, முடிவு, ஈகை, கொடை, அமைதி, அடக்கம் என்று சொல்லி இங்கால இருக்கக்கூடிய பகுதி, இந்த பகுதியை நீங்கள் பார்க்கணும். முன்னால் இருக்கிற பகுதியை சொல்லி பார்க்கலாம், ஞாபகம் இருக்குதான்னு சொல்லி. சரி, ஒத்த சொற்கள் பலதுக்கு உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் ஒரு தடவை எல்லாத்தையும் வாசிங்க. அதுக்காக தான் இதை பிரிண்ட் பண்ணி மினக்கட்டு போட்டிருக்கு. சரியா, ஒவ்வொன்றிலையும் ஏறத்தாழ இதில் 29 சொற்கள் தந்திருக்கிறார்கள். ஒத்த கருத்துள்ள சொற்கள் வேறு புத்தகங்கள்லையும் இருக்கு. அந்த 6ல் இருந்து படித்து கொண்டு வரைக்குள்ள இதுகளுக்குள்ளதான் கேட்பார். சரிதானே, சில வேளை ஒரு வார்த்தையை தனியாக கேட்காம ஒரு வசனத்தை சொல்லி போட்டு இதில் அவனி என்பது, தரணி என்பது, சரிதானே, அப்ப அவனி, தரணி போன்ற சொற்களை அதில் இருக்கிற போது படித்து சொல்லி பாருங்க. இதெல்லாம் நான் வகுப்பில் இருந்து நானும் நீங்களும் சேர்ந்து பாடமாக்கி கொண்டிருக்கலாம். ஒத்த கருத்துள்ள சொற்கள், எதிர்கருத்துள்ள சொற்கள், எதிர்கருத்துள்ள சொற்கள் 49 சொற்கள் இருந்தது. சரியா, இவற்றை நான் ஏற்கனவே சொன்னது போல நீங்கள் அச்சிட்டு போட்டு மடிச்சுட்டு இங்கால பக்கம் இருக்கிறதுக்கு முன்னுக்கு இருக்கிறதுக்கு விடையை சொல்லி பாருங்க. ஞாபகம் இருந்தோன்னு ஞாபகப்படுத்தி பாருங்க. நீங்கள் முயற்சி செய்யாமல் இருந்து போட்டு கடைசியாக பரீட்சை எழுத போயிட்டு வந்து ஐயோ கொஞ்சம் படிச்சிருந்தா செய்திருக்கலாம், பேப்பர் சுகம், நான் படிக்காமல் போயிட்டேன். சரியா, இது கேட்கறதுக்கு உங்களுக்கு படிப்பிக்கையில், இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு உங்களுக்கு படிப்பிக்கையில், அதை தெளிவாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. மற்றது இந்த தடவை நீங்கள் விட்டீங்களோ சில வேளைகளில் இன்னொரு வாய்ப்பு உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் வரவே வராது. 30 வயது தாண்டிட்டால் அவ்வளவுதான். ஒரு 5 வருஷத்துக்கு திருப்பி கோல் பண்ணவே மாட்டாங்க. இந்த முறை போதுமான அளவுக்கு வெற்றிடங்களை அவங்கள்ட்ட போகிறாங்க. இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போவே இந்த மாதம் சரியா ஒரு பரீட்சை பருவ வெளியாகிட்டு, அடுத்தது இதில் வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சை லிமிட்டட் இருக்கு. சின்ன வேலையில் இருக்கிறார்கள், இப்போ சாரதிகள், அலுவலக உதவியாளர்கள், நீங்கள் P1 சொல்லுவீங்க, அலுவலக உதவியாளர்கள், டிரைவர்ஸ், இப்படி வேலை செய்கிறாக்களை முகாமைத்துவ உத்தியோகத்தர்களாக பதவி உயர்வு செய்கிறதுக்கு லிமிட்டட்ல கணிசமான ஆக்களை எடுக்க போகிறேன். இப்போ இன்னொரு வாய்ப்பு உங்களுக்கு வராது. நீங்கள் வாழ்க்கையில் இந்த வாய்ப்பு இறுதியான வாய்ப்பு. இது தவற விட்டியலோ அவ்வளவுதான். சரியா, தயவு செய்து அநியாயமாக்கி போனாதே. திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லக்கூடியது வேற என்ன. இப்போ உங்களுக்காக நான் படித்து போய் சோதனை எழுதிடலாம். இப்போ இதில் இருக்கக்கூடிய எதிர்கரத்துள்ள சொற்கள், ஒத்த கரத்துள்ள சொற்கள், எதிர்பார் சொற்கள், இது எல்லாத்தையும் சொல்லி பாருங்க. சரிதானே, இதில் அண்ணா என்பதற்கு அக்காள் என்று போட்டிருக்காங்க புத்தகத்தில். பரவாயில்ல, அக்கா என்று எழுதினாலும் சரி போடுவாங்க. சரிதானே, இந்த பாருங்க, அப்பன் அம்மை, அப்பா அம்மா, இந்த வித்தியாசம் இப்போ இதில் இருக்கக்கூடியதை தயவு செய்து சொல்லி பாருங்க பிள்ளைகள். இதில் நான் நேரத்தை மினக்கெடுத்த இல்லை, வீணாக்கி போடாதீங்க. இந்த வளநிலை வளாநிலை தொடர்பாக நான் அதிகம் பேச இல்லை. அந்த வளநிலைகளை திருத்தி எழுதுறதுக்கு உங்களுக்கு வளாநிலை தெரிய வரும். வளநிலை கொண்டு தந்தால் அவர்கள் வாக்கியத்தை தருவார்கள், அது வலு இருக்கும். வலு என்கிறது பிழை. சரிதானே, காசு, மாசு, வலு, குற்றம், குறை என்று சொல்லி பல சொற்கள் பிழை என்பதை குறிப்பதற்கு வரும். சரிதானே, அப்போ அந்த அதில் இலக்கண பிழை இருக்கு. அதை நாங்கள் சொல்லுகிறது வலுநிலை. அந்த வலுநிலையில் இருக்கிற வாக்கியங்களை அவர்கள் இலக்கணத்தை திருத்தி எழுதுங்கோன்னு கேட்பார்கள். நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், இடைவெளி பொருத்தமான இடத்துல விட்டு, குறியீடுகள் பொருத்தமான இடத்துல போட்டு, இலக்கணங்களை சரிபார்த்து நீங்கள் திருத்தி எழுத வேண்டி வரும். அப்படி திருத்தி எழுத வேண்டிய விடயங்களை நாங்கள் பார்க்கறதுக்காக தான் இந்த வளாநிலை வலுநிலை சம்பந்தமாக விளங்கப்படுத்தி கொண்டு போகிறேன். வளாநிலை என்பது ஒரு வாக்கியத்தில் இலக்கண அமைதி பெற்று வருவது. இலக்கண அமைதி பெற்று வருவது என்றால் அது இலக்கணத்தில் சொல்லப்பட்டதற்கு அமைவாக வருவது. வலுநிலை என்று சொல்லி சொன்னால் அதுல இலக்கண அமைதி பெறாமல் வரும். இலக்கண அமைதி, இங்கு எழுவாயம் பயனிலையம் என்று சொல்லி இருக்கிறாங்க. உண்மையிலே எழுவாயம் பயனிலையம் இல்லை அந்த வார்த்தை, அந்த இலக்கண பகுதி முழுவதையுமே நாங்கள் பார்க்க வேண்டும். சரிதான், ஆனால் பிரதானமாக எழுவாய்க்கும் பயனிலைக்கும் இடையிலெல்லாம் தொடர்பை பார்க்கறது. இப்ப நாங்க சொல்லுதான, அம்மா கூப்பிடுது, அம்மா கூப்பிடுது. அப்போ எங்களுக்கு தெரியும் இது திணை மாறி இருக்குது.
அல்லது பால் மாறி இருக்கு. அம்மா என்பது பெண்பால், கூப்பிடுகிறது என்பது ஒன்றன் பாலில வந்து நிக்குது. அம்மா கூப்பிடுது, சரிதானே? எனக்கு நல்ல அம்மா பேசி போட்டுது என்று சொல்லுவார்கள். அம்மா பேசி போட்டுது என்கிறது பெண்பால் சொல் எழுவாயாக நிற்கிற போது பயனிலை ஒன்றன் பாலாக நிற்கிறது. அல்லது எழுவாய் உயர்திணையாக இருக்கிற போது பயனிலை அகிரிணையாக நிற்கிறது. அப்ப இப்படி இருக்கிறத நாங்கள் சொல்லுகிறது திணை வலு அல்லது பால் வலு, இப்படியானதான் வலுநிலை என்று சொல்லுவோம், சரிதானே? சில வேளைகள்ல அந்த இலக்கண அமைதி கொண்டு அங்க சொல்லப்படும். சில வேளைகள்ல சில காரணங்கள் கருதி, சரிதானே, பால் வலு, திணை வலு, எண் வலு போன்றவை அங்கு ஏற்றுக்கொள்ளப்படுவதும் இருக்குது. அதை நாங்கள் வலு அமைதி என்று சொல்லுகிறது. வலுவை நாங்கள் அமைதிப்படுத்துகிறோம். அப்ப இந்த 3 விடயமும் எங்களுக்கு தெரிய வரும். அதை எழுத சொல்லி நிச்சயமா கேட்க மாட்டோம். உங்களை வளாநிலை என்றா என்ன, வலுநிலை என்றா என்ன, வலு அமைதி என்றால் என்ன, வலு அமைதி என்று எழுதுவோம். சேர்த்தெழுதேக்க வலு அமைதி சேர்த்தெழுதேக்குள்ள வலு அமைதி என்று வானா போட்டு வரும் வலு அமைதி என்பதாக இருக்கும். இப்போ இந்த வளாநிலை என்றால் இப்போ உங்களுக்கு தெரியும், அது பிரச்சனையே இல்லை. சில வேளையில 4 வாக்கியத்துல தந்துட்டு 3ல வலு இருக்கக்கூடியதாக தந்து இங்க வளாநிலை வாக்கியம் எது என்று கேட்கலாம். இங்க வளாநிலை வாக்கியம். அப்ப நீங்க பார்க்க வேணும், எழுவாயும் பயனிலையும் இலக்கண அமைப்போடு இருக்குமாக இருந்தால், இலக்கணத்துக்கு அமைவாக இருந்தால் அது வளாநிலை, சரிதானே? இப்ப எழுவாயும் பயனிலையும் மாறினார். உதாரணத்துக்கு கூவின சேவல், கூவின சேவல் என்று சொல்லி வருது. இப்ப இங்க எழுவாய் பயனில மாறி நிற்கிறது. ஆனால் சில இடங்கள்ல அப்படி எழுதுவார்கள், இலக்கணத்துக்கு அமைவாக ஒரு ஓசை நயம் கருதி ஆக்க இலக்கியங்கள்ல அப்படி வரும். கூவின சேவல் என்கிற போது இந்த இடத்துல எங்களுக்கு ஒன்று சேவல்கள் என்று வந்திருக்க வேணும், அல்லது கூவியது என்று வந்திருக்க வேணும். என்ன, சேவல்கள் கூவின என்று வரலாம், அல்லது கூவின சேவல்கள், அல்லது கூவியது சேவல் என்று வர வேண்டும். இது வலு. என்ன வலு இருக்குது? எண் வலு இருக்குது. அப்ப என்னென்ன வழுக்கள் வரலாம் என்று நாங்கள் பார்ப்போம், சரிதானே? திணை, பால். திணை என்பது உயர்திணை அகிரிணை. திணை என்பது உயர்திணை அகிரிணை. என்ன, இப்போ உங்களுக்கு தெரியும், மனிதர்களும் தெய்வங்கள், தேவர்கள், அசுரர்கள், கடவுள், இந்த மாதிரியாக நீங்கள் சொல்லுகிற விடயங்கள் எல்லாம் உயர்திணை. அப்போ இது உயர்திணையில இருக்கிற போது அது ஆண்பால், பெண்பால், பலர்பால். ஆண்பால் ஒருமையில தான் பார்க்கணும், பன்மைக்கு பலர்பால் என்று தான் பார்க்க வேணும். பன்மையை ஆண்பாலா பெண்பாலான்னு பார்க்க தேவையில்லை, அது பலர்பால், சரிதானே? ஒருமையில ஆண்பால் பெண்பால். பிறகு பன்மையில் ஆண்பாலை பார்க்கிறதா என்று யோசிக்க தேவையில்லை. எருதுகள் என்கிறது அகிரிணையில வரும், அது ஒன்றன்பால் பலவின்பால். அங்க பிறகு ஆண்பால் பெண்பால் பார்க்கறதில்லை, எருதுன்றது ஆண் தானே என்று யோசிக்க தேவையில்லை. அகிரிணைக்கு ஆண்பால் பெண்பால் பார்க்கிறீங்க, சரிதானே? அது ஒன்றன்பால் பலவின்பால். ஆனால் இலக்கணத்துல மரபு தொடருக்குள்ள கொண்டு வந்து அதை கேள்வியாக கேட்கிறாங்க. அகிரிணையில இருப்பவற்றுக்கு ஆண்பால் பெண்பால் சொற்கள் கேட்கிறாங்க. இப்ப மாநில ஆண் பெண், சேவல் வீடு, பறவைகளுக்கு கேட்கிற போது என்ன, நாய், இப்படி எல்லாத்துக்கும் கேட்கறது இருக்குது. ஆனால் அது ஆண்பால் பெண்பால் சொல்லப்பட்டாலும் அதனை உயர்திணைக்குள்ள கொண்டு போய் வச்சு நீங்க யோசிக்க தேவை. அகிரிணைக்கு ஆண்பால் பெண்பால் கேட்கிறார்கள். எவ்வாறு கேட்கிறார்? அது ஒரு மரபு பெயர். இப்ப யானையில் ஆணை எப்படி அழைப்பது, பெண்ணை எப்படி அழைப்பது என்கிறது ஒரு மரபு பெயரே தவிர அதை இலக்கணத்துக்குள்ள கொண்டு போய் வச்சு நீங்கள் குழப்ப தேவையில்லை. இங்க ஆண்பால் பெண்பால் என்று இருக்குது. அகிரிணைக்கு எப்பவுமே ஒன்றன்பால் பலவின்பால் என்பதுதான் வேறு, சரிதானே? அதே போல இப்ப ஆண்கள் என்று சொல்லுகிற போது இது ஆண்பால் தானே என்று யோசிக்க தேவையில்லை. பன்மை வந்துட்டு என்றால் அதை நீங்க பலர்பால் என்று சொல்லலாம், சரிதானே? சிறுமிகள் என்ற உடனே இதை நாங்கள் பலர்பால் என்று எடுக்கிறதா பெண்பால் என்று எடுக்கிறதா என்று வருகிற போது, பன்மை என்று வருகிற போது பலர்பாலாகவே நீங்கள் எடுத்துக்கொள்ள. ஒருமையில ஆண்பால் பெண்பால்.
இவ்வாறு முதலாவது திணை, உயர்திணை அகிர்ணை என்கிற வேறுபாடு. எழுவாயில் ஒரு திணையில இருக்கிற போது பயனில இன்னொரு திணையில இருந்து மாறி வந்தால் அது திணை வலு. இரண்டாவது பால். இப்ப பால் 5 வகையாக இருக்குது. என்ன? ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். ஆண், பெண், பலர் என்பது உயர்திணைக்கு வரும். ஒன்று, பல என்பது ஒன்றன்பால், பலவின்பால் என்பது அகிர்ணைக்கு வரும். இங்கு இந்த 5 பாலிலும் எழுவாய் ஒரு பாலிலும் பயனில இன்னொரு பாலிலும் இருக்குமாக இருந்தால் அதை நாங்கள் பால்வழு என்று சொல்லி சொல்லுவோம். சில வேளையில அதே விடயத்துல திணை வலுவும் இருக்கலாம். சரிதானே? உதாரணத்துக்கு நான் சொன்னேன் தானே, அம்மா என்னை கடுமையாக ஏசியது, அம்மா என்ன நல்லா பேசி போட்டுது என்று சொல்லுவோம். அப்ப இங்க திணை வலுவும் இருக்குது, பால் வலுவும் இருக்கு. அப்ப திணை பால். அடுத்தது எண். எண்வழு. எண் என்பது ஒருமை பன்மை. சரிதானே? எண் என்பது ஒருமை பன்மை. இப்ப நாங்கள் சொன்ன இதுல ஒவ்வொரு பசுவும் அல்லது ஒவ்வொரு பசுக்களும் என்று சொல்லி அவர்கள் எழுதுகிற போது நீங்க பார்க்கணும் அது ஒருமையா பன்மையா. சரிதானே? பசுக்கள் ஒவ்வொன்றும், பசுக்கள் ஒவ்வொன்றும் அழகானவை, அழகானது. இது சரியா? பசுக்கள் ஒவ்வொன்றும் அழகானது என்று எழுதலாமா, அழகானவை என்று எழுதலாம்? அழகானது என்று எழுதலாம். அழகானது, அழகானவை என்பதுதான் சரியா. சரிதானே? ஏன் சார்? அதுல ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக சொல்லப்பட்டாலும் அவை ஒவ்வொரு பசுக்களும் என்று வருகிற போது அது ஒரு கூட்டமாகத்தான் இருக்கு. சரிதான்? நான் உங்களுக்கு ஒரு பாட்டம் சொல்லி தந்தேன் என்று நினைக்கிறேன். ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே என்று சொல்லி ஒரு பாட்டு இருக்குது. அது உண்மையில ஒரு வலு அமைதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதுல இலக்கண வலு உண்டு. ஒவ்வொரு பூக்களும் என்றால் அது சொல்கின்றன என்று வர வேண்டும். ஒவ்வொரு பூக்களும் என்றால் ஒன்று ஒன்று ஒன்றாக கூட்டமாகத்தான் அவை இருக்குது. அது ஒரு பூ அல்ல. சரி, அப்ப ஒவ்வொரு பசுக்களும் என்று சொல்லப்படுமாக இருந்தால் அங்கு ஒருமையில எழுதப்படா, பன்மையில எழுதப்படும். ஒருமையில எழுதினால் அது வலுவாக அமையும். சில வேளைகள்ல பால் சில வேளை கலப்பாக இருக்கும். ஒன்றன்பாலும் ஆண்பாலும் சேர்ந்து எழுவாயாக நிற்கும் சில நேரங்கள், அல்லது உயர்திணையும் அகிர்ணையும் சேர்ந்து ஒன்றாக நிற்கும். உதாரணத்துக்கு இப்படி இருக்குது, மூர்க்கனும் முதலையும் கொண்டது விடா. மூர்க்கனும் முதலையும் கொண்டது விடா. இங்க மூர்க்கன் என்பது உயர்திணை. அப்ப அது என்றால் விடான் என்று எழுத வேண்டும். ஆனால் முதல குறுக்க நிற்கிறபடியால விடாது என்று எழுதுகிறோம். அப்ப மூர்க்கன் உயர்திணையாக இருக்கிறார், முதலை அகிர்ணையாக இருக்கிறதே, இது வலு, திணை வலு கொண்டு அங்க இருக்கு. சரிதானே? மூர்க்கனும் முதலையும் கொண்டது விடா என்பது இலக்கண வலுவுடைய ஒரு வாக்கியம். அதற்கு பின்னர் அமைதி சொல்லுவார்கள். அந்த வலுவை அமைதிப்படுத்துவதற்கு சொல்லப்படுவது வலு அமைதி. ஏனென்றால் மூர்க்கனம் கிட்டத்தட்ட முதல மாதிரியான பண்பை கொண்டிருப்பதால நாங்கள் அவரை அகிர்ணையாகவே சேர்த்துக் கொண்டோம். சரிதானே? அதே போல நானும் பீமாவும் வேட்டைக்கு சென்றோம். பீமா என்பது நாய். சரிதானே? நானும் எங்கள் வீட்டு நாயும் வேட்டைக்கு சென்றோம். அல்லது ஏன் வேட்டைக்கு போகிறோம், நாங்கள் வீதி உலா சென்றோம், வாக்கிங் போனோம். சரிதானே? நடைப்பயிற்சிக்கு சென்றோம். நானும் ஜிம்மியும் நடைப்பயிற்சிக்கு சென்றோம். ஜிம்மி அகிர்ணை, நான் உயர்திணை. இப்ப என்னோடு சேர்ந்ததுனால ஜிம்மி உயர்திணையாக மாறிவிட்டது. இது வலுவமைதி. உண்மையில வலு, இலக்கண வலு, திணை வலு அதுல இருக்குது. அங்க ஜிம்மியும் டிராபிக் ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சு ஒழுங்கா ரோட்ல உரிய பக்கத்தால போய் உரிய பக்கத்தால வருகுது என்கிறதால ஜிம்மிக்கு கொஞ்சம் அறிவு வளர்ந்துருதுன்னு நினைச்சு அதை நாங்களும் உயர்திணை அந்தஸ்தை கொடுப்பது உண்டு. அப்படி எல்லாம் செய்யறதுக்கு பேர் வலு அமைதி.
அப்ப வலுநிலை என்றா என்னன்னு தெரியுதா? இலக்கண பிழையோட இருந்தால் வலுநிலை, இலக்கண பிழை இல்லாம இருந்தால் வளாநிலை. இலக்கண பிழை இருந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்குமாக இருந்தால் அதை நாங்கள் வலுவமைதி என்று சொல்லுகிறது. உதாரணத்துக்கு ஒரு நேசமான ஒரு பிள்ளைய நாங்கள் செல்ல குட்டி என்று கூப்பிடுவது. இங்கு குட்டி என்பது மனிதனுக்குரியது இல்லை. சரி, அது சில பண்பு சார்ந்து, உதாரண சில வேளை நவிச்சி கருதி அப்போது நரியார் பேசத் தொடங்கினார் என்று சில இலக்கியங்களில் வேறு. அப்போது நரியார் பேசத் தொடங்கினார் என்கிறது ஒரு உயர்தனையாக பேசத் தொடங்கினார் என்று சொல்லி நரியார் என்று சொல்லுவோம். நரி என்று போடாமல் நரியார் பேசத் தொடங்கினார். இது சில காரணங்கள் கருதி, சில நவிற்சி கருதி அவ்வாறு வலு அமைதி என்று சொல்லுகிறது. அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் அதுல வலு இருக்குது, அந்த வலுவை அமைதிப்படுத்துகிறோம். இந்த மூன்றுக்கும் உள்ள வித்தியாசம் விளங்குது தானே உங்களுக்கு? வளாநிலை வாக்கியம் ஒன்றை அடையாளம் காண தெரியும், வலுநிலை வாக்கியங்களை அடையாளம் காண தெரியும். வலுவமைதி, வலுவமைதி என்றது நீங்க பார்க்கிற போது அதுல இலக்கண பிழை இருக்கும், ஆனால் காலங்காலமாக அப்படித்தான் அவர்கள் பயன்படுத்தி கொண்டு வருகிறார்கள். விளங்குதா பிள்ளைகள் சொல்றது? அதுல பிழை இருக்கும், ஆனால் அப்படித்தான் பயன்படுத்துகிறார்கள். அதை சொல்றது விளங்குதா? ஒருதனுக்கும் விளங்க இல்லையா, அல்லது பேசாம இருக்கிறாங்களா? தாங்குது. சரி. அப்போ வளாநிலை என்பது என்ன, வலுநிலை என்பது என்ன, வலு அமைதி என்பது என்ன? சரிதானே. இந்த வலுநிலையை ஏற்படுவதற்கு பிரதான காரணம் இலக்கணம் தெரியாம, அறியாம, சோம்பல், மறதி, தடுமாற்றம் என்பது சொல்லப்பட்டாலும் உண்மையில இலக்கணம் தெரியாமை. இதுல சின்ன சின்ன வலுநிலைகள் போட்டிருக்கிறாங்க. அது அப்படி நீங்கள் ஆகச்சிறியது உங்களுக்கு வராது, கொஞ்சம் பெருசா வரும். என்ன திணை அவர் பயன்படுத்த இல்லை. திணை, பால், எண், இடம். இடம் என்கிறது தன்மை, முன்னிலை, படர்க்கை. இந்த விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகமா பார்த்துக்கொள்ளுங்க. திணை என்கிறது உயர்திணை, உயர்திணை அல்லாத திணை, அதைத்தான் அகிரிணை என்று சொல்லுகிறோம். இரண்டாவது பால், அது ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் என்கிற 5 பால் இருக்கு. அடுத்தது எண், இது ஒருமை பன்மை, அவ்வளவுதான். ஒருமை பன்மை, சரிதானே. உதாரணத்துக்கு நாங்கள் வலிமையாக எழுதுகிறது. சரி, வீதிகள் திருத்தப்பட்டது, வீதிகள் திருத்தப்பட்டது. இங்கு எண்பழு. பால் பிரச்சனை, ஒன்றன்பால், பலவின்பால். வீதிகள் என்பது பலவின்பாலாக இருக்குது, திருத்தப்பட்டது என்பது ஒன்றன்பாலாக இருக்கிறது. இதுல எண்ணா பாலாங்கிற போது முக்கியத்துவமாக எண்ணத்தான் நாங்கள் பார்க்கணும், ஒருமை பன்மை. அப்ப எண்களவும் இருக்குதாங்க, சரிதானே. அப்ப வீதிகள் திருத்தப்பட்டது, கணனிகள் இயங்கியது. பாருங்க போட்டிருக்காங்க, கணனிகள் இயங்கியது. திணை, பால், எண் என்பது தெரியும், ஒருமை பன்மை, சரிதானே. அடுத்தது இடம். இடம் என்பது தன்மை, முன்னிலை, படர்க்கை. நானும் பீமாவும் சென்றோம் என்கிறது அங்க ஒரு இடவளு இருக்கும். சென்றோம் என்பது தன்மை, நாங்கள், சரிதானே, நாங்கள் என்று சொல்லி இருக்குது. அப்ப நானும் பீமாவும் இப்போது நாங்கள் ஆகிட்டோம். ஆனால் சென்றோம் என்பது உயர்திணையாக இருக்கும். அப்ப திணைவளு அங்க இருக்கு. தன்மை, முன்னிலை, படற்கை என்கிற இடம் பிரச்சனை இல்லை, ஆனா திணை பிரச்சனை. விளங்குதா சொல்றது? அப்ப இந்த மாதிரியாக திணை, பால், எண், இடம், காலம். காலம் உங்களுக்கு தெரியும், நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம் என்பவற்றுக்கு இடையில. அதுபோல அங்கால வினா வலு, விடை வலு, மரபு வலு என்று போட்டிருக்கார்கள். இந்த வினா, விடை என்பவற்றுக்குள்ள நிச்சயமாக அது மேலே சொல்லப்பட்ட திணை, பால், எண், இடம், காலம் என்கிற 5 விடயங்களுக்குள்ளேயும் வருகிற வலுவாகத்தான் பெரும்பாலும் இருக்கும். அடுத்தது மரபு வலு. இதை முக்கியமாக 6வது வலுவாக நீங்க பார்த்துக் கொள்ளலாம், மரபு. சரி, சில பேர் சொல்லிவிடும், எங்களை விட ஆடு கண்டு போட்டது. சரியா, பெரிய பெரிய ஆக்களை நான் பார்த்த ஒரு முக்கியமான ஒரு மாவட்ட மட்ட கூட்டத்தில் ஒரு பெரிய அதிகாரி சொன்னவர், நீங்கள் மக்களுக்கு மாடுகளை வாங்கி கொடுத்தீங்கன்னா அவை சரியா வளர்த்தால் அது ஒரு 2 வருஷத்துல குட்டியெல்லாம் போடும் தானே என்று சொல்லி.
அப்போ அவர்கள் ஒரு பகுதியாக சிரித்தார்கள், மாடு குட்டி போடாது கன்று ஈனும் என்று சொல்லி. சரி, ஈனும் இல்லை ஈனும் ரெண்டு சொல்லினும் நான் ஈனும் அதெல்லாம் கவனமாக வாசித்து வைக்கணும். அதுக்கு தான் புத்தகத்தை படிங்கன்னு சொல்றேன். இப்போ இந்த வழக்களோடு உங்களுக்கு அந்த ஒலி வேறுபாடுகளையும் சேர்த்து தருவார். கால் நானா என்ன, கால் நானா, ரெண்டு சுழி நானா, மூன்று சுழி நானா, இந்த மாதிரியான வேறுபாடுகள். இது ரெண்டு சுழி நானா மாதிரி தெரியல, பரவாயில்லையா? ரெண்டு சுழி நானா. அடுத்தது இது மவுஸ் பேட் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டம், நீங்கள் விளங்கி கொள்வீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. மூன்று சுழி நானா இந்த மாதிரி. அதே போல உங்களுக்கு இந்த லானா, லானா, லானா என்ன, இதுகள் எல்லாம் சுவாசிச்சா மட்டும்தான் உங்களுக்கு இது தெரியும். சாதாரணமாக ஒரே மாதிரியாக ஒலிக்கின்றவை புழக்கத்துல வேற மாதிரியாக இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் இந்த பேர் யோசிச்சு பாருங்க. சரியா? யாழினி என்று எழுதுகிற போது இந்த லானாவை பயன்படுத்துகிறார்கள். இதுவே சாலினி என்று எழுதுகிற போது இந்த லானாவை தான் பயன்படுத்துகிறார், இந்த லீனாவை தான் பயன்படுத்துகிறார். ரெண்டும் ஒரே மாதிரி தானே உச்சரிக்கிறோம், யாழினி சாலினி. ஆனா யாழினி என்பதற்கு மேலே இருக்கிற லானா போட்டா சிரிப்பார்கள், அப்படி எழுதக்கூடாது என்று சொல்லி. சாலினி என்பதற்கு கீழே இருக்கிற லானாவை போட்டால் சிரிப்பார்கள், அப்படி எழுதக்கூடாதுன்னு சொல்லி. அப்போ எங்களுக்கு வாசிப்பு இருந்தால்தான் எழுத்துப்பிழை இல்லாமல் எழுதேது. சுலகு என்பதற்கும் மிளகு என்பதற்கும் அழகு என்பதற்கும் இடையில எங்களுக்கு உச்சரிப்பு வேறுபாடு இல்லை. அது வேற மாதிரி உச்சரிக்க வேணும், நாங்கள் அப்படி இல்லை. ஆனால் எழுதுகிற போது சுலகம் மிளகும் ஒரே மாதிரியான லானாவும் அழகு என்பதற்கு வேறொரு லானாவும் பயன்படுத்துகிறோம். எங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த வார்த்தைகளை முதலே அறிந்திருப்பதனால தெரியும், இல்லாவிட்டால் தெரியாது. சரியா? அப்போ கவனம். உங்களுக்கு சில வேளையில இலக்கண வழக்களோடு ஒலி வேறுபாடுகளையும் அடையாளம் காணக்கூடியதாகத்தான் வார்த்தைகள் உள்ளடக்கி வசனம் தருது. அதை திருத்தி எழுதக்கூடிய மாதிரியாக இந்த நகர 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 வேறுபாடு, லகர லகட லகர வேறுபாடு, அதே போல டகர டகர வேறுபாடு, இந்த டானா ராணா என்ன, இது போல இந்த வேறுபாடுகளையும் நீங்கள் தெரிஞ்சு விடையளிக்கக்கூடிய மாதிரியாக ஒரு நாளுக்கு ஒரு மணித்தியாலம் ஒதுக்கி படியுங்க பிள்ளைகள். இப்போ நான் 7:45 வகுப்பு பண்ணி பாட்டுக்கிறேன்டா, நீங்கள் உங்களை வேலையை முடிச்சு போட்டு ஒரு 9 மணிலேருந்து 10 மணி ஒரு மணித்தியாலம் ஒவ்வொரு நாளும் படி. ஏன்னா இதில் நிறைய புள்ளி எடுக்கலாம். நீங்கள் ஐக்கியூவில் ஒரு 80 புள்ளி எடுக்கலாம்னா தமிழ் இலக்கணத்தில் 90 புள்ளி எடுக்கலாம். கட்டுரைக்கு சுருக்கத்துக்கு கொஞ்சம் புள்ளியை குறைப்பார்களே தவிர மற்றவற்றுக்கு குறைக்கலாது. ஐக்கியோ கூட நல்லா செய்து பழகினா அதுல நல்ல புள்ளி எடுக்கலாம். அதுல நான் 75 தான் எடுக்கணும்னு சொல்ல இல்லை. 2 பாடமும் நாங்கள் 90 100க்கு படிச்சிருந்தா தான் 90 எடுக்கலாம். ஒவ்வொரு நாளும் போயிட்டு இருந்து ஒரு மணித்தியாலும் படியுங்க. இப்ப இதை போன்ல போட்டு தானே வச்சிருக்கிறேன். நீங்க இதை எடுத்து தட்டி வச்சு பாக்குறது தானே. நீங்க வாட்ஸ்அப்பில் நினைக்கிற நேரம், ஸ்டேட்டஸ் போடுற நேரம் ஒரு பிரயோசனமும் இல்லாம யாரோ ஒருவன் போடுறதுக்கு நீங்க அதுக்கு ரியாக்ட் பண்றது நேரம் அதுல ஒரு புள்ளியும் உங்களுக்கு கிடைக்காது. வாழ்க்கையில ஒரு படி கூட நீங்க முன்னேற போறது இல்லை. அதை விட்டு இந்த பரீட்சை எழுதுகிற வரைக்கும் இதோட கொஞ்சம் கிடைக்கும். கொஞ்சம் பார். அப்ப விளங்குதா? திணை பால் எண்ணிடம் காலம் மரபு என்கிற 6 வகையான வழக்குகளின் மீது கவனம் எடுக்க வேணும். இந்த மரபு கட்டாயமா படிக்கணும். மரபு தொடர்கள் தெரிஞ்சால்தான். சரியா? மரபு தொடர்கள் படிக்க வேணும். அடுத்த வலுவ அமைதி நான் சொன்ன அனைவ மகிழ்ச்சியில சொல்லுகிற போது உயர்தனையை அகிரணையாக கருதுவது, கோபத்துல சொல்லுகிற போது உயர்தனை அகிரணையாக கருதுகிறது, சில வேளையில அகிரணைய உயர்தனையாக பேசுவது, இந்த மாதிரியாக. சரிதானே? நவிற்சி கருதி, இழிவு கருதி, உயர்வு கருதி, சிறப்பு கருதி, இந்த மாதிரியாக சில வேளைகள்ல அப்படி சொல்லுவார்கள். உயர்திணைக்குரிய தன்மையும் அகிரணைக்குரிய பெயரும் சேர்ந்து வருகிற போது உயர்திணையில் வாக்கியம் முடிவடைதல், இது ஒரு வலுவமைதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நானும் பீமாவும் நடைப்பயிற்சிக்கு போனோம் என்று சொல்லி தந்தேன். அதுபோல நானும் காளைகளும் சூடு மிதித்தோம். அப்ப உயர்திணை அகிரணை என்கிற ரெண்டும் கூட்டு எழுவாயாக வருகிற போது பயனிலேயே உயர்திணையில முடிக்கிறது சிறந்தது. சில வேளைகள்ல அதன் பண்பு கருதி அகிரணையிலையும் முடிக்கலாம். சரிதானே?
இந்த குறவனும் குரங்கும் சென்றனர், அதுக்கும் உயர்திணை தான். குறவன் என்பது உயர்திணை, குரங்கு அகிரிணை, ஆனால் உயர்திணையில சென்றனர் என்பதாக சொல்லுது. சில வேளைகள்ல நான் ஏற்கனவே சொன்னது போல மூர்க்கனும் முதலையும் கொண்டது விடார் என்று எழுதக்கூடாது. மூர்க்கனும் முதலையும் கொண்டது விடார் என்று எழுதுகிறீர்கள், கொண்டது விடா என்று எழுதுகிறது. ஏனென்றால் மூர்க்கனுடைய இழிவு கருதி அவர் அகிரிணையாக ஆக்கப்பட்டார். சரிதானே? இந்த மாதிரியாக இருக்கிறது. சில வேளைகளில் பாலில் குறைபாடு இருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படுவது. சரிதானே? அதுபோல எண்ணில் சில வேளைகளில் குறைபாடு இருந்தால், இப்போ இரு கண்ணும் சிவந்தது, இது எண்ணிலே வலு இருக்கிறது. இரு கண்ணும் சிவந்தது என்கிறதுல எண் வலு இருக்கிறது. அது ஓரளவுக்கு புழக்கத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இரு கண்ணும் சிவந்தது. அப்ப இதை நாங்கள் எண் சார்ந்த வலு அமைதி. சரியா? அப்போ இப்ப நீயோ நானோ அவனோ யார் இதை என்று சொல்லி வருகிற போது தன்மை முன்னிலை படற்கை என்பது நான் என்று வருகிற போது செய்தேன் என்று வர வேணும், நீ என்று வருகிற போது செய்தாய் என்று வர வேணும், அவன் என்கிற போது செய்தான் என்று வர வேணும். இப்போ எப்படி இதை மேனேஜ் பண்றது, எப்படி இதை முகாமை செய்கிறது என்ற ஒரு பிரச்சனை வருகிறது. என்ன தன்மை முன்னிலை படற்கை மூன்றும் கலந்து வருகிற போது படற்கையில் அதனை எழுதுகிறது. இப்படியாக இருக்கிறது தான் திணை, பால், எண், இடம், காலம் போன்றவற்றில். இப்போ சில வேளைகளில் கால வலுவமைதி, உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு நாளை சொல்வேன் என்று எழுத வேண்டியதை சரியா நாளை தருகிறேன் என்று சொல்லுவார். நான் நாளைக்கு பணம் தருவேன் என்பதை நான் நாளை பணம் தருகிறேன் என்பதாக சொல்லுவார். அது நிச்சயம் கருதி சொல்லப்படும். இப்படியும் நிச்சயம் கருதி அதை சொல்லுகிறது. தருவேன் என்று சொல்ல வேண்டும். நாளை உங்களுக்கு பணம் தருவேன், ஆனால் நாங்கள் என்ன சொல்லுகிறோம், நாளை உங்களுக்கு தருகிறேன், இந்த நாளைக்கு தாரன், சரியா என்னதான் நான் சொல்லுவோம். சரியா? இந்த அதே போல இந்த வந்துட்டேன் என்று சொன்னா இனித்தான் வரப்போறோம், ஆனால் விரைவு கருதி, என்னுடைய விரைவினை கருதி அப்படி சொல்லுகிறேன். இப்போ இப்படி சொல்லுகிறது, நீ கூடாதவரோடு கூடி திரிகிறாய் இனி கெட்டாய் என்று சொல்றது. கூடாதவரோடு கூடி இப்ப இல்லை, அது முதல் தான் அவர் கூடி திரிஞ்சவர், நாளைக்கும் கூடி திரிவார். நிகழ்காலத்தில் அது நடக்க இல்லை, ஆனால் நிகழ்காலத்தில் அதை சொல்லுகிறேன். சரியா? இப்ப நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க என்னதான் போட்டாலும் படிக்காம திரிகிறீர்கள் என்று சொல்லுது. அப்போ படிக்காம திரிகிறீங்க, இப்ப படிச்சு கொண்டிருக்கிறீங்க. இந்த வகுப்பு தொடங்க முன்னும் படிக்கல, இது முடிஞ்சதுக்கு பிறகும் படிக்க மாட்டீங்க. சரி, அப்போ அதைத்தான் நாங்கள் இப்போ உங்களுக்கு இது மூன்றும் முழங்கிட்ட பிள்ளைகள், நான் அதில் அதிகம் சொல்ல இல்லை. வளாநிலை வாக்கியதை அடையாளம் காண தெரியும், வலுநிலை வாக்கியதை காண தெரியும், திருத்தி எழுத தெரியும். வழுக்கள் 6 வகையாக இருக்கும். திணை, பால், எண், இடம், காலம், மரபு என்கிற வகையில் 6 வகையான வழுக்களை கொண்டதாக இருக்கும். சில வழுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டவை. சரியா? அப்ப இந்த வகையாக நாங்கள் அதை பார்த்துக்கொள்ளோம். மற்றது மரபு பெயர்கள், மரபு சொற்கள் நான் பிள்ளைகளுக்கு அழகாக விளங்கப்படுத்தி போட்ட ஆரம்பத்தில் இதில் இருக்கக்கூடியது நீங்கள் நான் இளமை பெயரை குறிப்பது. புலியின் இளையது குட்டி என்பது போல யானையின் இளையது என்று கேட்பார்கள். சர்வ நிச்சயமாக இதுக்குள்ள கேள்வி வரும். இந்த மரபு தொடர்களுக்குள்ள, மரபு சொற்களுக்குள்ள ஆக குறைஞ்சது 5 புள்ளிக்கு கேள்வி வரும். சரி, 5 புள்ளிங்கிறது ஒருவருடைய வாழ்க்கை, ஒரு புள்ளியால வாழ்க்கையை தொலைத்தவர்கள் உண்டு. கட் அவுட்டாக 160 வருகிற போது 159 எடுத்து போட்டு அநியாயமா ஐயோ இன்னும் கொஞ்சம் படிச்சிருக்கலாம் என்று வேதனைப்படுகிறத தயவு செய்து அந்த வேதனை அனுபவிக்காம இப்பவே படிச்சு கொள்ளுங்க. இதுல இளமைய பெயரை குறிக்கிற மரபு சொற்கள், தொனி மரபு சொற்கள் என்ன, இப்போ யானை புளிரும் என்பது போல தேனி தீங்காரம் செய்யும், இப்படியாக இதுல இருக்கக்கூடியது. பிறகு புதுசா எல்லாம் பிறகு தேடலாம். முதல் இவ்வளவை இதுல இருக்கிறத முதல் படிச்சு கொள்ளுவோம். உள்ளதை அத்தையும் படிச்சு கொண்டு வந்தால் 6ஆம் ஆண்டுலேருந்து 11ஆம் ஆண்டு மட்டும் படிக்க ஒவ்வொரு இடத்துலையும் புதுசாக வரும். அப்ப பாருங்க, இளமையை குறிக்கிற மரபு சொற்கள் இருக்குது, தொனி மரபு சொற்கள் இருக்குது, கூட்டத்தை குறிக்கிற மரபு சொற்கள் இருக்கு. கூட்டங்கள் என்கிறது இப்ப பசுக்களினுடையது நிறை, யானைகளினுடையது பந்தி, என்ன நட்சத்திரங்களை திரள், உடு திரள்,
பூ என்பது பூங்கொத்து அல்லது பூ மஞ்சரி, மலர் செண்டு. மலர் கொத்து என்று சொல்லுகிறதை விட மலர் செண்டு என்று தான் சொல்லுவார்கள். பூ என்று வருகிற போது கொத்து என்று சொல்லுவார்கள். இரண்டும் ஒரே சொல்தான், ஆனால் பயன்பாடு வேறு. கூட்டத்தை குறிக்கிற மரபு சொற்கள் வேறுபடும். பூ என்கிற போது பூச்செண்டு என்று சொல்வதை விட பூங்கொத்து என்று சொல்லுகிறது தான் கூடுதல். அதே போல மலர் என்று வருகிற போது மலர் கொத்து என்று சொல்வதை விட மலர் செண்டு என்பது சரியாக. இப்ப தென்னை, தென்னந்தோப்பு, மாந்தோப்பு, என்ன முத்து குவியல். இந்த விதமாக சனம் என்பது சனக்கூட்டம், சனத்திரள். கூட்டத்தை குறிப்பதற்கான மரபு பாருங்க. சிலது இலைக்குரியது, ஒரு கொஞ்சம் தான் இருக்குது. மாபலா வாழை, அதை இலை என்றே சொல்லுவன். தென்னை, பனை, கமுகு, தாழை, ஓலை, நெல்லும் புல்லும் தாளெனவும். கரும்பினுடையது தோகை என்று சொல்லப்படும். இந்த பிஞ்சுக்குரிய மரபு, குலைக்குரியது. இதுல வாழைக்கு குலை என்று சொல்லுகிறது, இன்னொன்றிற்கு தார் என்றும் சொல்லுகிறது. சில இலக்கண புத்தகங்களில் அதில் இருக்குது. எங்களோட யாழ்ப்பாணத்து தமிழ் அல்லது இலங்கை தமிழில் அதை பயன்படுத்துவது குறைவு, ஆனால் தமிழ்நாட்டில் அதை அதிகமாக பயன்படுத்துவார். வாழை தார் என்று சொல்வார். வாழைக்குலிய வாழைத்தார் என்று சொல்லுவார்கள். அப்படி ஒரு சொல் இருக்குது, ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. அதுவும் தமிழ் தான். தமிழ் இலக்கணத்துல மதுரை தமிழகராதியில இருந்த ஞாபகம் இருக்குது எனக்கு. ஒரு பார்த்தீங்கன்னா தெரியும். சரி, அதை பார்க்காவிட்டாலும் நீங்க ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்களே. சரியா? குலை, தார் என்கிற 2 சொற்கள் அதுக்கு இருக்கு. அதே போல வித்துக்குரியவை முத்து, மணி, என்ன விதை, கொட்டை என்று சொல்லி என்னென்னத்துக்கு சொல்லுகிறது. உள்ளீடு, நெல்லுக்கும் கோதுமைக்கும் அரிசி. மா, வாழை என்பது சதை. இதை சில பேர் தசை என்று எழுதுறது. அப்படி எழுதக்கூடாது. தசை வேறையா? தசை என்பது வேறு. அது இந்த இறைச்சி மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் தசை. இது சதை. சதைக்கும் தசைக்கும் வித்தியாசம் இருக்கு. நல்ல சதைப்பிடிப்பான பழம், தசைப்பிடிப்பான பழம் என்று சொல்லக்கூடாது. சதை. பலா, தோடை என்பவற்றுக்கு சூளை, அவரை, துவரை, பயறு, என்ன பயத்தம், பருப்பு ஒன்றுதானே சொல்றது. உடைச்செடுத்தா பருப்பு. கற்றாழையின் உள்ளீடு சோறு. இது அடிக்கடி கேட்கிறவங்க, கற்றாழையின் உள்ளீடு என்று சொல்லி. அதுபோல இன்னும் சிலது இருக்கு. இந்த புழுக்கை, சாணம், விட்டை, லத்தி, ஆடு மேய்க்கிறவன், வண்டி செலுத்துபவன், விமானம் விடுகிறவன், கப்பல் விடுகிறவன் என்று சொல்லி கொஞ்சம் இருக்கு. சரியா? இந்த ஆண் பெண் பெயர்கள் இருக்குது. இதை நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது, உங்களோட யாரும் சேர்ந்து படிக்கிறார்கள் இருந்தால் தயவு செய்து ஒருவர் கேள்வி கேட்கிற போது மற்ற ஆள் பதில் சொல்லுகிற மாதிரி, உங்களுக்குள்ள ஒரு போட்டி மாதிரி 7 மண்டா நான் பதில் சொல்லாமல் பண்ணுற மாதிரி கேள்விகள் பார்ப்போம். இவ்வளவுகளையும் தான் கேட்கணும் என்று சொல்லி செலக்ட் பண்ணி படிச்சிங்கன்னா 2 பேருக்குமே மிகுந்த நன்மை வரும். இப்படி நீங்கள் யோசிக்கிறீங்களா இல்லையா எனக்கு தெரியாது. இப்போ 2 பேர் சேர்ந்து படிக்கிற நேரத்தில் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சிருங்கோ. இப்போ ஒரு ஆளுக்கு ஏ என்ற ஒரு ஆள் படிக்கிறார், அவருக்கு 70 புள்ளிக்கு விஷயம் தெரியும், அவருக்கு 70 விஷயம் தெரியும். பி என்ற ஒரு ஆள் இருக்கிறார், அவருக்கும் 70 விஷயம் தெரியும். 2 பேரும் சேர்ந்து படிக்கக்குள்ள ஏக்கு தெரிஞ்சதுல ஒரு 20 பிக்கு தெரியாம இருக்கு. இவருக்கும் 70 அவருக்கும் 70 தெரியும், ஆனால் ஏக்கு தெரிஞ்சதுல ஒரு 20 பிக்கு தெரியாது. இப்ப 2 பேரும் சேர்ந்து படிக்க இந்த 20 அவர் அறிகிற போது அவருடைய ஸ்ட்ரோக் 90. ஆமா, அதே போல ஏக்கு தெரியாத விஷயங்கள் பிக்கு ஒரு 20 தெரிஞ்சிருக்கும், பிக்கு தெரியாத 20 ஏக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, அப்ப 2 பேரும் 70ஓட சேர்ந்து 2 பேரும் சேருகிற போது அது 90ஆக மாறும். ஆனால் அலட்டாத கேஸா சேரும். படிச்சு கழிக்கிறோம் பாருன்னு சொல்லி வலிக்கிட்டு தேவையில்லாம இங்க கொஞ்ச நேரம் முக்கியமா அந்த அண்டைக்கு என்னப்பா அந்த அது சொல்லி போட்டு போனது உண்மை விலத்தி போட்டு போய்க்கு ஏன் திரும்பி பார்த்துட்டு போனதுன்னு கதைக்க தொடங்கினா அவ்வளவு. சரியோ, இது வேலையில போற ஓடான பிடிச்சு போயிட்டீங்க ஒரு விளையாட்டு. மற்ற நீங்க நேர சந்திக்கணுமென்று கூட இல்லை இன்றைய சூழ்நிலையில. சாதாரணமா சூழ்நிலை 2 பேர் கதைக்கிறதுக்கு அது கட் ஆகாது, தொடர்ச்சியா கதைக்கலாம். எல்லாம் கட் ஆகினா பரவாயில்ல, 40 நிமிஷம் திருப்பி கதைக்கிறது தானே. அவரவர் தங்கட வீட்டுல இருந்தோண்டு அப்புறம் நான் படிக்க போனோண்டு வீட்டை விட்டு வலிக்கிட்டு உதாரணத்தினமா தெரு வலிக்க திரிக்க தேவையில்லை. இப்ப இது முடிய உங்களுக்கு நேரம் இருந்தது என்றால் உங்களுக்கு பொருத்தமான ஒரு நட்பு, பொருத்தமான ஒரு சகோதரனோ சகோதரி ஒரு ஆளை தெரிவு செய்து படிக்கிறது. இவ்வளவு விஷயத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வாங்க, கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேனோ இல்லையோ ஒன்று பார்ப்போம் என்று சொல்லி 2 பேரும் ஒருவருக்கு ஒருவர் போட்டியாக. மற்றது
தயவு செய்து இப்படி யோசியாதீங்க. நான் அவருக்கு சொல்லி கொடுத்து அவன் படித்து முன்னோ போயிடுவான், நான் போவான் விட்டுடுவேன். உங்களுக்கு தெரியாத யாரோ பாஸ் பண்ணி போகிறான், நீங்கள் 2 பேரும் அநியாயமா போகும். சரி, இங்கே யாருக்கும் போட்டி இல்லை. நீங்கள் என்னதான் அவனுக்கு சொல்லி கொடுத்தாலும் அவன் நல்லா வந்துடுவான், நீங்கள் வீணா போயிடுவீங்கன்றெல்லாம் யோசிக்க தேவையில்லை. நீங்கள் 2 பாடத்துக்கும் 80 புள்ளி எடுப்பீங்க என்றால் நீங்கள் பாஸ், அவ்வளவுதான். உங்களுக்கு ஒரு தரம் போட்டி இல்லை, உங்களுக்கு நீங்கள் தான் போட்டி. அதையும் ஞாபகம் சொல்லுவோம். வேறு ஒரு தரம் உங்களுக்கு போட்டி இல்லை. திருப்பி திருப்பி சொல்லுது. அவனுக்கு சொல்லி கொடுத்தா அப்புறம் அவன் கூட மார்க்ஸ் எடுத்து போன அவன் 100 எடுத்தாலும் உனக்கு பிரச்சனை இல்லை. உனக்கு 80 வந்தால் உனக்கு வேலை கிடைக்கும். உனக்கு வேலை கிடைக்கிறது தானே முக்கியம். உன்னை விட அவன் மார்க்ஸ் கூட எடுப்பான்ற பிரச்சனை இல்லை தானே. 80 மார்க்ஸ் 2 பேப்பருக்கும் 80 160 புள்ளி எடுத்தால் உங்களுக்கு நான் எழுதி தரேன், உங்களுக்கு வேலை நிச்சயம். சரிதானே? சர்வ நிச்சயமா உங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும். ஆக குறைஞ்சது 80 புள்ளி எடுத்தோம். அதை விட குறைஞ்சால் கிடைக்கும்ன்றதுக்கு உத்தரவாதம் இல்லை. சில வேலை கிடைக்கல. ஆனால் 2 பேப்பருக்கும் 80 புள்ளி எடுத்தால் உங்களுக்கு வேற ஒரு தரம் போட்டி இல்லை. நீங்கள் தான் உங்களுக்கு போட்டி. நீங்கள் 70 புள்ளி எடுத்து போட்டு எனக்கு கிடைக்கல, நான் என்ன செய்யறது என்று கேட்டால் அது உங்களோட பிள்ளை. நீங்க 80 எழுதி இருந்தா மற்றவரும் கூட மார்க்ஸ் பறிக்க மாட்டான் தானே. அவன் 100 எழுதுற உங்களுக்கு என்ன பிரச்சனை? 80க்கு மேல வார எல்லாரையும் எடுப்பான். அது மட்டும் சர்வனிச்சு. சரியா? இப்ப இந்த ஆண் பெண் வேறுபாடு, பிராணிகளுக்கு இடையில இருக்கிற ஆண் பெண் வேறுபாடு, இதுல நான் விளங்கப்படுத்துற கொண்டும் இல்லை. இது நீங்க தான் செய்து பார்க்கணும், சொல்லி பார்க்கணும், எழுதி பார்க்க வேணும். இதை எப்படி மடிச்சு வச்சுட்டு ஆடு அங்கே ஆண் பெண் தெரியாம மறைச்சு வச்சுட்டு சொல்லி பார்க்கலாம். மடிக்கலாம் தானே, பிரிண்ட் எடுத்தா மடிச்சு வச்சு கொண்டு சொல்லி பார்க்கலாம். இல்லை இன்னொரு ஆள் கேட்க நீங்க சொல்லக்கூடியதாக இருக்கணும். சரி, நண்டுக்கு ஆணும் பெண்ணும் சொல்லுவாங்க, மாடு ஆண் பெண் சொல்லுவாப்போம், புலிக்கு ஆண் பெண் சொல்லும் என்று சொல்லி கேட்கலாம். சரியா? வேறு நல்ல புத்தகங்களும் உண்டு. ஆனால் வெளியில் நீங்கள் அதற்கு இப்போதைக்கு விலைக்கு வாங்க வேண்டாம். நான் வேறு சில புத்தகங்கள் பொருத்தமானவை சரி பார்த்து உங்களுக்கு பகிர்கிறேன். சில பேர் தங்களுக்கு வந்த சகட்டு மேனிக்கு எழுதின புத்தகங்களும் இருக்குது. நான் ஓரளவுக்கு நல்ல புத்தகங்கள் தேடி எடுத்து படம் எடுத்து உங்களுக்கு போடுகிறேன். நீங்க படிக்கிறது உங்களோட வேலை தான். எனக்கு இப்படி படியுங்கன்னு காட்டுற மட்டும்தான். சரியா? அப்ப இந்த விதமாக இவ்வளத்தையும் பார்த்துக்கொள்ளும். இந்த வேற்றுமை என்கிற தொடர்பு நான் அதிகம் பேச இல்லை பிள்ளைகள். வேற்றுமை தொகை என்று சொல்லி ஒன்று இருக்குது. அதாவது வேற்றுமை உருவுகள் அதுக்குள்ள நின்றால் அதை வேற்றுமை தொகை என்று சொல்லுது. நான் அன்றைக்கு உங்களுக்கு சொல்லி தந்தேன். இதுல முன்னுக்கு 4 வேற்றுமை இருக்குது, பின்னுக்கு வேற 4 வேற்றுமை இருக்குது. சரியா? உதாரணம் சொல்லி தந்தேன். கந்தன் அடித்தான் என்று இருந்தால் அது எழுவாய் வேற்றுமை. கந்தன் அடித்தான். 2ஆம் வேற்றுமை ஐ வந்த உடனே பொருளை மாற பண்ணிப்போம். வேற்றுமையினுடைய இயல்பு என்ன செய்யும் என்றால் அது பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை. அவ்வளவுதான். வேற்றுமை என்றால் என்ன என்று கேட்டால் பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை. வேற்றுமைப்படுத்துவது பெயர் சொல்லின் கருத்தை வேற்றுமைப்படுத்துவதற்கு பெயர் தான் வேற்றுமை. கந்தன் அடித்தான். 2ஆவதுக்கு ஐ சேர்த்த உடனே கந்தனை அடித்தான். முந்தி அடித்தவன் கந்தன், இப்ப கந்தனை அடித்தான். அடி வாங்கினவன் கந்தன், யாரோ கந்தனை அடிச்சிருக்க. 3ஆவது ஆள் போட்டிங்கண்டா கந்தனால் அடித்தான். இப்ப கந்தன் அடிக்கவும் இல்லை, அடி வாங்கவும் இல்லை. கந்தனை ஒரு குச்சி வாரி கந்தனை பிடிச்சு தூக்கி என்னதுக்கும் அடியடின்னு அடிச்சிருக்காங்க. கந்தனால் அடித்தான். கந்தன் ஓம குச்சி மாதிரி ஒரு ஆள் போல இருக்குது, காலில் பிடிச்சு தூக்கி யாரோ ஒரு பலசாலி வேற யாருக்கோ போட்டு சாத்தி இருக்க. இப்ப கந்தன் ஒரு கருவியாக பயன்படுத்த கந்தனால் அடித்தான். இந்த வேற்றுமை கொஞ்சம் படிச்சீங்கன்னா இப்போ இன்ட்ரெஸ்டா இருக்கும் அதுக்குள்ள இருக்கிறது. இப்ப பாருங்க, 4ஆவது வேற்றுமை கந்தனுக்கு அடித்தான். இப்ப முதல் கந்தனை அடித்தான், இப்ப கந்தனுக்கு அடித்தான். சரியா? வேறுபாடு. கந்தனை அடிக்கிறது வேற, கந்தனுக்கு அடிக்கிறதுன்றதுல ஒரு சின்ன பொருள் வேறுபாடு. 2க்கும் அடி விழுந்தது கந்தனுக்கு தான். இதுக்கு சொல்லுறவுகளும் இருக்கு. சொல்லுறவுகள் அந்த உதாரணத்துக்கு கந்தனால் அடித்தான் அல்ல கத்தியால் வெட்டினான் என்பதை கத்தி கொண்டு வெட்டினான். கத்தி கொண்டு வெட்டினான். ஆள் என்பதற்கு பதிலாக ஒரு சொல்லு போடுறாங்க. அதை சொல்லுறவு என்று சொல்றது. கத்தி கொண்டு வெட்டினான், கத்தியால் வெட்டினான் என்பதற்கு கத்தி கொண்டு வெட்டினான். அந்த வேற்றுமையை கொஞ்சம் வாசிங்க. இப்ப 1ஆம் வேற்றுமையில ஒன்றும் இல்லை, எழுவாயும் பயனடையும் இருக்கும். பெயர் சொல்லோடு எதுவும் சேர்ந்திருக்காது. 2ஆவது
ஐ என்பது இருக்கும். அதை இல்லாமல் என்ன பொருள்ல வரும் என்று நீங்க யோசிக்க தேவையில்லை. ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை என்றெல்லாம் அது பாடமாக தேவையில்லை. அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட கேட்க மாட்டாங்க. அதான் நான் சொன்னேன், உங்களுக்கு ஒரு இலக்கணம் எளிமையாக ஒரு 65% ஆன இலக்கணத்தை தான் உங்கள்ட்ட சோதிப்பார்கள். பிறகு 2ஆம் வேற்றுமை என்னென்ன பொருளில் வரும் என்றெல்லாம் கேட்க மாட்டார். ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை என்கிற பொருட்களில் வரும் என்று சொல்லி எல்லாம் நீங்க பார்க்க தேவை. அப்ப ஐ என்பது இதை சொல்லுகிறது, செயற்படு பொருள் வேற்றுமை. வீட்டை கட்டினான், இங்கு கட்டினான் என்பது பயனில்லை. யார் கட்டினான்? எழுவாய் நிக்க இல்லை, தோன்றாமல் நிற்குது. இதை சொல்லுகிறது தோன்றா எழுவாய். கவனமா, தோன்றா எழுவாய். எழுவாய் தோன்றாமல் நிற்குது, எழுவாய் மறைஞ்சு நிற்குது, அதுக்கு பேர் தோன்றா எழுவாய். வீட்டை கட்டினான், வீட்டை இடித்தான், வீட்டை அடைந்தான், வீட்டை விட்டு சென்றான், தாயை போன்றவள், பணத்தை வைத்திருக்கின்றான். இங்கு யார் வைத்திருக்கின்றான், யார் விட்டு சென்றான், யார் இடித்தான் என்று வருகிற போது இந்த வாக்கியத்தில் எழுவாய் இல்லை. சரிதானே? எழுவாய் மறைந்து நிற்கிறது. அவன் அல்லது ஒரு பெயர், ஆண்பால் பெயர் ஒன்று கூட. ஆண்பால் ஒருமையில் அமைதல் வேண்டும். அதேவேளை படர்க்கையாகவும் இருக்கவும், தன்மையாகவோ முன்னிலையாகவோ இருக்க முடியாது. கட்டினேன், கட்டினாய் நீங்க இல்லை. ஆகவே தன்மையும் முன்னிலையும் இல்லை. படற்கை ஒருமை ஆண்பால் பெயர் சொல் ஒன்றாக இருக்க வேண்டும். இதை நாங்கள் சொல்லுகிறது செயற்படு பொருள் வேற்றுமை. எதை என்று கேட்கிற போது, இப்ப கந்தன் வீடு கட்டினான், கந்தன் வீட்டை கட்டினான். கந்தன் என்பது எழுவாய், கட்டினான் என்பது பயனிலை. எதை கட்டினான், எதை இடித்தான், எதை அடைந்தான், எதை விட்டு சென்றான், எதை போன்றவள், எதை வைத்திருக்கிறான் என்று எதை என்று கேட்கிற போது வரக்கூடிய பதில் எதுவோ அது செயற்படு பொருள். இது செயற்படு பொருள் வேற்றுமை என்று சொல்லுவேன். 2ஆம் வேற்றுமை. சரிதானே? அடுத்தது, இந்த 2ஆம் வேற்றுமைக்கு சொல்லுறவு இல்லை. ஐ என்பதற்கு பதிலாக இன்னொரு பெயரை போட்டு எழுத இயலாது. 3ஆம் வேற்றுமை ஆள். சரி, சில வேளையிலே ஆண் என்பதும் வரும். அது இலக்கணத்தில் எங்கேயாவது ஒரு நல்ல இலக்கியம் எழுதப்படுகிற போது அந்த இலக்கண பிரயோகம். இங்கு ஆள், ஒடு என்கிற 2 உருவுகள் இருக்கு. கத்தியால் வெட்டினான். அப்ப இங்க கத்தி கொண்டு வெட்டினான் என்று சொல்லுருவை மாத்தினான். கொண்டு, உடன் என்கிற 2 சொல்லுருவுகள் உண்டு. இது கருவி, கருத்தா, உடன் நிகழ்ச்சி என்கிற பொருளில் வரும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அதை பற்றி நீங்கள் யோசிக்க தேவையில்லை. கருவி என்பது உதாரணத்துக்கு கத்தியால் வெட்டினான், மண்ணால் செய்த பானை. சரிதானே? குயவனால் செய்யப்பட்ட பானை. அந்த இடத்துல யார் செய்தாரோ அவர் கருத்தா. எதனால் செய்யப்பட்டதோ அது கருவி. கத்தியால் வெட்டினான், மண்ணால் செய்தான் என்று வருவது ஆள். அந்த ஆள் என்பதற்கு பதிலாக சில வேளைகளில் ஆண் என்கிற ஒரு ஒலி இருக்கலாம். அது சொல்லுருவாக வருகிற போது கொண்டு என்று வரும். கத்தி கொண்டு வெட்டினான். ஒடு. சரிதானே? ராமனோடு சீதை சென்றாள். அதை நாங்கள் ராமனோடு. சரிதானே? கம்பனோடு வள்ளுவனை தந்த தமிழ்நாடு என்றா கம்பனையும் வள்ளுவனையும் தந்தது. கம்பனோடு வள்ளுவனையும் தந்த தமிழ்நாடு என்று எழுதலாம். ஒடு என்பது அல்லது ஓடு என்பது ஆளான், ஒடு, ஓடு என்பவை வேற்றுமை உருவுகள். அதற்கு பதிலாக கொண்டு, உடன். ராமனோடு சீதை சென்றாள், ராமனுடன் சீதை சென்றாள் என்று. சரிதானே? அப்ப ஆளான், ஒடு, ஓடு என்கிற உருவுகளோடு கொண்டு, உடன் என்கிற சொல்லுருவுகளும் வரும். இதை ஏன் சொல்லுகிறேன், இப்படி நின்றால் இது வேற்றுமை தொகை என்று நீங்க கண்டுபிடிக்கிறதுக்காக. ஒரு கொஞ்சம் வழங்கி வச்சிருக்கிறது பரவாயில்ல தானே. கருவி, கருத்தா, உட நிகழ்ச்சி என்கிற பொருளில் வரும். உட நிகழ்ச்சி என்றால் சேர்ந்து நிகழ்வது. சரிதானே? இப்ப பாலோடு பழம் உண்டேன், பாலோடு பழம் உண்டேன், பாலும் பழமும் உண்டேன். சரிதானே? பாலுடன் பழம் உண்டேன் என்று சொல்லி உடன் போட்டு எழுதல. அதை சொல்லுகிறது 2ம் ஒன்றாக நிகழ்கிற போது உடன் நிகழ்ச்சி.
இரண்டும் உடன் ஒன்றாக நிகழ்வது உடன் நிகழ்ச்சி. ராமனோடு சீதை சென்றாள், அது உடன் நிகழ்ச்சி, அவ்வளவுதான். சரிதானே? அடுத்தது 4வது வேற்றுமை கூ. 4வது வேற்றுமை சொல்லுகிறது கூ. என்ன இது? நீங்கள் ஆங்கிலத்தில் டேட்டிவ் என்று படிப்பீங்க, இக்கு டூ ரெண்டு சொல்லி. அப்போ பூனைக்கு இதுல இந்த கொடை, வகை, நட்பு, தகுதி, முதல் காரணம், நிமித்த காரணம், உறவு இதெல்லாம் பார்க்க தேவையில்லை. கூ என்பது இருக்கிறது, அவ்வளவு. இதுக்கும் நீங்கள் இந்த கூ என்பதற்கு பதிலாக பொருட்டு, நிமித்தமாக என்கிற சொல்லுறவுகளை பயன்படுத்தலாம். ஜனாதிபதி வருகைக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. ஜனாதிபதியின் வருகையின் பொருட்டு என்று போட்டிருக்காங்க. பொருட்டு, நிமித்தம், ஒரு முக்கிய அலுவலுக்கு அவர் வெளியூர் போயிருக்கிறார். முக்கிய அலுவலின் நிமித்தம் வெளியூர் போயிருக்கிறார். அம்மா குழந்தைக்கு பால் வாங்கினார், அம்மா குழந்தைக்காக பால் வாங்கினார். அப்போ பொருட்டு, நிமித்தமாக என்கிற சொல்லுறுப்புகள் வரும். சரியா? இந்த வேற்றுமைகளையும் கொஞ்சம் அறிஞ்சு வச்சிருக்கிறது நல்லது. நாங்கள் கஷ்டமாகவும் படிப்போம், ரொம்ப சுகமாகவும் படிப்போம், எல்லாம் படித்து வச்சிருப்போம். எங்களுக்கு எந்த கேள்வி வந்தாலும் நாங்கள் எழுதக்கூடிய மாதிரி. அதுக்காகத்தான் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். திரும்ப திரும்ப சொல்லுகிற இந்த பேப்பர் எல்லாம் இந்த நேரத்தை வீணாக்க தேவையில்லை. நாங்கள் பேப்பர் செய்யலாம், நீங்கள் படித்து கொண்டு வந்தால். சரியா? நீங்கள் படித்து கொண்டு வாருங்கோ. இந்த பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் என்று சொல்லி பெயர் சொற்களினுடைய 6 வகை, காரண பெயர், இடுகுறி பெயர் எல்லாம் விளங்கப்படுத்தி விட்டான். சொற்களை 4 வகையாக ஆக்கலாம். பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் ஒன்று 4 வகைப்படுத்தலாம். அதுல பெயர் சொல்லை எடுத்து வகைப்படுத்தி எழுதியிருக்கிறார்கள். பெயர் சொல்லை இன்னொரு விதமாகவும் இடுகுறி பெயர், காரண பெயர், காரண இடுகுறி பெயர் என்று சொல்லி பிரிக்கலாம். இந்த பகுதியெல்லாம் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி சொல்லிவிட்டேன். சரிதானே? சரி, இந்த வினை சொற்கள் இந்த பகுதியில் கொஞ்சம் இருக்குது. அடுத்த செஷன்ல, நாளைய செஷன்ல சொற்கள் தொடர்பாக கொஞ்சம் பார்ப்போம். என்னென்னா இதுல முற்று, எச்சம், பெயரெச்சம், வினை எச்சம், அதுல காலங்காட்டுறது, காலங்காட்டாதன்னு சொல்லி கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது. இந்த புத்தகத்தை நாங்கள் இன்னும் 1 நாள் அல்லது 2 நாள்ல வேகமாக முடிப்போம். 1 நாள்ல முடிக்கிறதுக்கு பார்ப்போம். சரிதானே? நாங்கள் 65 பக்கத்துல 30 பக்கம் பார்த்துட்டோம். இன்னும் 35 பக்கம் இருக்குது. இப்போ கொஞ்சம் வேகப்படுத்தி ஒரு சேலமர்வில் 2 சேலமர்வில் பார்க்குறோம். பிள்ளைகள் திரும்ப திரும்ப படியுங்கோ, தயவு செய்து அக்கறையாக இருங்கோ. சரிதானே? எனக்கு உங்களை பேச வேணும், உங்களை வைய வேணும், வகுப்பில் இருந்து உங்களை விரட்ட வேணும், கேள்வி கேட்டு கலைக்க வேணும், இப்படியெல்லாம் விருப்பம் இல்லை. பெரிய தொகையான ஆக்கள் குரூப்பில் இருக்கிறாங்க, ஆனால் வகுப்புக்கு வராங்க இல்லை. இந்த நேர மட்டுப்பாடு நான் அறிவித்த போது நேரத்தில் பிரச்சனை இருக்குது என்று சொல்லியும் ஒரு தரம் தெரியப்படுத்த இல்லை. சரியா? கொஞ்சம் பார்த்து கொண்டு வாங்கோ. இந்த புக்கெல்லாம் குரூப்பில் போட்டு இருக்குது. சில பேர் கேட்டிருக்காங்க, ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் திரும்ப குழுப்பில் போடுவீங்களான்னு. நிச்சயமாக போடுவோம். நாங்கள் திரும்ப எல்லாவற்றையும் குழுவில் பகிர்ந்து விடுவோம். அதோட நான் போன மாதம் நடந்த செஷன் கூட குரூப்பில் போடுகிறேன். நாங்கள் அந்த பகுதியை ஒரு கவனம் எடுத்து நான் திரும்ப நாளைக்கு பகல் போட்டு விடுகிறேன் பிள்ளைகள் குரூப்பில். கவனமாக பார்த்து கொண்டு வாங்க. நாளைக்கும் தொடர்ந்து இந்த புத்தகத்தை நிறைவு செய்வோம். அந்த ஐக்கியூ பேப்பரை செய்து கொண்டு வாங்க. அதையும் செய்யாமல் விட வேணாம். ஐக்கியவும் நாங்கள் படிக்க வேணும், ஒரே பக்கமாக இருக்காமல். திரும்ப சந்திக்கிற வரைக்கும் எல்லா பிள்ளைகளுக்கும் சந்தோஷமான ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியும் நிம்மதியுமானதாக இருக்க வேணும். இதை விட நல்ல பொழுதுல திரும்ப சந்திக்க வேணும் என்கிற பிரார்த்தனையோட இன்றைய செயலமர்வை நிறைவு செய்வோம். பாய் பாய். குட் நைட் பிள்ளைகள்.